எல்லாருமே கண்டிப்பாக ஸ்டைல் இருக்கும் இல்லையா. இப்போ நாட் கிஃப்ட் ஷாப்ஸ் இருந்தது, ரொம்பவே மட்டன் பிரியாணி கிடச்சிது. எல்லா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் vlogger இன் கனடா. இன்னைக்கு October 14th தேங்க்ஸ் கிவிங் டே கனடாவில். ஸோ எங்க எல்லாருக்குமே லீவு. இன்னைக்கு வந்து மெகா ஃபெஸ்ட்னு ஒரு ஈவெண்ட் ஒன்று வச்சிருக்காங்க. இந்த ஈவெண்ட் வந்து லாஸ்ட் இயரை விட இந்த 2024 வந்து ரொம்ப பெருசா வச்சிருக்காங்க. இங்க நிறைய டான்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாட்டு, அப்படி இப்படின்னு சூப்பரா இருக்க போது. வாங்க இந்த ஈவெண்ட்க்கு போலாம். சே சப்ஸ்கிரைப் டு மங்கி. ஈவெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் 12 to 6 o'clock. ஸோ நாங்கள் சீக்கிரமே கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி வெதர் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கனடாவில் ஃபால் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ட்ரீஸ் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த சீசனில் வெளில போகிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு வழியாக 20 minutes ட்ரைவ் பண்ணிட்டு ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. எங்களுக்கு முன்னாடியே நிறைய ஸ்டால்ஸ்லாம் வந்து போட்டுட்டாங்க. என்னென்ன ஸ்டால்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி எக்ஸைட்டிங்காக போனோம். உடனே பார்த்தது நம்ம பல்லம் ஸ்டோர்ஸ், நம்ம அருணா ஸ்போர்ட்ஸ் தான். இவங்ககிட்ட கிடைக்காத ஐட்டமே கிடையாது. எல்லா ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸும் இருக்கும். கிரிக்கெட் பேட், பால், அதுக்கப்புறம் கேரம் போர்டு முதற்கொண்டு எல்லாமே கிடைக்கும். நம்ம லேடிஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா சாரீஸ், அதுக்கப்புறம் காட்டன் சாரீ, பட்டு சாரீ, இது எல்லாமே கிடைக்கும். ஜுவல்லரி கூட கிடைக்கும். நான் நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டால்ஸ் இருந்ததுங்க. வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். யாராவது லோக்கலில் பேங்கூரில் உள்ளவங்க, சரியில் உள்ளவங்க பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பர்டிகுலர் ஸ்டால்லையும் சாரீஸ்லாம் போட்டோன்னே போயிடுச்சு. ரொம்ப ரீசனபிள் ரேட்டாக இருந்ததுன்னாங்க. என்னால் ட்ரை பண்ண முடியல, பிகாஸ் நான் போய் சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சு. கலெக்ஷன்ஸும் ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லா இடத்துலையுமே கலெக்ஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்க யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள பற்றி மட்டும் நான் சொல்கிறேன், பிகாஸ் அங்கே எல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. நம்ம எப்போ பார்த்தாலும் இந்தியா ட்ராவல் பண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை, ஒரு தடவைங்கிறதே ரொம்ப ரேர் தான். 2 yearsக்கு ஒன்ஸ் தான் நம்ம இந்தியா ட்ராவல் பண்ணுவோம். ஸோ இடையில நம்மளோட ஐட்டம்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா இவங்க எல்லாருக்கிட்டையுமே ட்ரை பண்ணலாம். இந்த ஈவெண்ட்டோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம சவுத் இண்டியன் ஸ்டால்ஸ் மட்டும் இல்லாமல் நார்த்தில் இருந்து எல்லா விதமான, இப்போ நம்ம ஜுவல்லரிலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நார்த் இண்டியன் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் ட்ரெஸ்லேயும். ஸோ அது எல்லாமே இங்கே வாங்குற மாதிரி இருந்தது. ரொம்பவே சூப்பரான ஈவெண்ட்ங்க. எல்லா ஸ்மால் வெண்டார்ஸ்க்கும், புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ட்ரை பண்ணுன்றவங்களுக்கும் இது நல்ல பெனிஃபிட். ஆக்சுவலாக அவங்க ஸ்டால் போடும்போது நிறைய பேருக்கு தெரிய வரும். ஸோ தே கேன் சி. இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க எல்லாருமே பர்ச்சேஸ் முடிச்சிட்டாங்க. நான் யாரெல்லாம் எனக்கு முன்னாடி போய் பர்ச்சேஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லார்ட்டையும் எங்கெங்கே கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். பட் இந்த தடவை நான் பெருசாக எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல, பிகாஸ் நான் இப்போ தான் இந்தியா போயிட்டு வந்தேன் இல்லையா. எனக்கு எதுவும் தேவையும் படல, அதனால நான் வாங்கலை. பட் இந்தியா போக முடியாதவங்க எல்லாருமே கண்டிப்பாக நிறையவே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய யூனிக்கான ட்ரெஸ்ஸஸ் இருந்தது. இந்த நார்த் இண்டியன் ஸ்டைல் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருந்தது. இவங்க எல்லாருமே, சில பேர் வந்து தே டூ ஹாவ் தேர் ஓன் ஷாப், இல்லைனா வீட்டிலேயே வச்சு ரன் பண்ணுறாங்க. அது போக இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் ஏதாவது வந்ததுன்னா அவங்க வந்து ஸ்டால் வந்து போடுறாங்க. எல்லாமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம ஒவ்வொரு கடைக்காக போகிறதுக்கு இது வந்து எனக்கு பெட்டர். ஆக்சுவலாக நிறைய கலெக்ஷன்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட்டாக பார்க்குற மாதிரி இருந்தது. இந்த ஸ்டால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஈஸா டிசைன், ஐடனோ இவங்களே டிசைன் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இவங்களோட ஜுவல்லரி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நம்மளோட சவுத் இண்டியன் ஸ்டைலில் இருந்தது. அந்த காசு மாலை, அதுக்கப்புறம் கேரளா ஸ்டைலில் ஜுவல்லரிஸ்லாம் இருந்தது. லோக்கல் யாராவது இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பார்க்கையில் எதுக்கும் நம்ம இந்தியா போய் தான் அலையணும்னு தேவையில்லை, நமக்கு இங்கேயே எல்லாமே கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா அப்படியே ஜெய்ப்பூர் ஸ்டைலில் அந்த செப்பலாக இருக்கட்டும், அந்த ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒவ்வொரு கல்ச்சரை ரெஃபர் பண்ணுற மாதிரி இருந்தது. அவங்க ஊர் ஸ்டைல் இருக்கும் இல்லையா. இப்போ நார்த் இந்தியன்னா அந்த பக்கம் அவங்களோட ராஜஸ்தானி ஸ்டைல் அந்த மாதிரி இருந்தது. இது போக இன்னொரு ஸ்டாலில் பார்த்திங்க அப்படின்னா கிட்ஸ் ஃப்ராக்.
இது போல் பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் ரிலேட்டட் கிட்ஸுக்கு ஏஐ ரிலேட்டட் இது மாதிரியான ரோபோட்டிக்ஸ் ரிலேட்டட் ஸ்டால்ஸும் வச்சுருந்தாங்க. யாரெல்லாம் கிட்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க அவங்க எல்லாருமே போய் செக் அவுட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு. நிறைய கிஃப்ட் ஷாப்ஸ் இருந்தது, ரொம்பவே அழகாக இருந்தது. We have been doing wholesale 7 வருஷம். We are connected with Noon. இது டைரக்டாக கொண்டு வந்திருக்கோம். செலிசல், காண்டிசல், டசர் செல், பனாரா செல், டிஷ்யூ செல் எல்லாம் இருக்கா இந்த ஹோல்சேல் ப்ரைஸ். வாங்க வந்து அழித்து போங்க. என்னதான் கூடவா இது எல்லாம் இருந்து ஃபுட் இல்லாத ஈவெண்ட்டாக நம்ம பிரியாணிலேருந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணிலேருந்து கரும்பு ஜூஸ் கொண்டு கிடச்சிது. எல்லா சாட் ஐட்டம்ஸும் இருந்தது. 11 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock கிளம்புற வரைக்கும் ஏதாவது உள்ளே போயிட்டே இருந்தது. வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தோம். பயங்கரமாக ஃபன்னாக இருந்தது. இந்த மாதிரி குட்டி குட்டி இவங்க எல்லாருமே இந்த பர்டிகுலர் ஷாப்பில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களே இந்த பேங்கிள்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறேன்னாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். I have a channel for just vlogging. I'll come for shopping again. Thank you. My wife is Mala. Hi. Oh, no, there's different tables. Hello. Hello, do I know you? Not in such a public place with This is a mummy கூட வாங்க. இந்த பக்கம் எல்லாம் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கும்போதே என்டர்டைன் பண்ணுற மாதிரி இந்த பக்கம் வந்து ஒரே சிங்கிங், அதுக்கப்புறம் டான்ஸ், அது இதுன்னு போயிட்டு இருந்தது. நிறைய ஈவெண்ட்ஸ் இருந்தது. ஃபேஷன் ஷோ இருந்தது. இதில் ஸ்பெஷலாக பார்த்திங்க அப்படின்னா ட்வின்ஸ் ஃபேஷன் ஷோ இருந்தது. எந்த வீட்டிலலாம் ட்வின்ஸ் குட்டீஸ் இருந்தாங்களோ அவங்களுக்கு தனியாக ஃபேஷன் ஷோ இருந்தது. டீம் ஃபேஷன் ஷோ இருந்தது. இது போக பார்த்திங்கன்னா இப்போது மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு தனியாக இந்த மாதிரி நிறைய எல்லாத்தையுமே ஆல் ஓவர் கவர் பண்ணிட்டாங்க இந்த ஈவெண்ட்டில். ஒரு ஃபேமிலியில் 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேர் ஏதாவது பண்ணாங்கன்னா 5 பேர் வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அந்த மாதிரி இருந்தது. ஈவெண்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. ரியா வந்து கராத்தே பண்ணால். அவள் இப்போ ப்ரௌன் பெல்ட்டில் இருக்கா. ஸோ அவள் வந்து கராத்தே பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வந்து டீன் ஃபேஷன் ஷோவில் இருந்தாள். அவளுக்காக தான் எஸ்பெஷலி வந்ததே. Thank you so much. அடுத்து ட்வின்ஸ் அண்ட் மோம் ஃபேஷன் ஷோங்க. இந்த அம்மாக்களுக்குலாம் நிறைய அவார்டே கொடுக்கணும். ஒரே வயசில் உள்ள குழந்தைங்கள ஒரே டைமில் வளர்க்குறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அழகாக க்யூட்டாக எல்லாம் ஒரே மாதிரி வேறு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது.
ஃபஸ்ட் டைமாக நான் இந்த ட்வின்ஸ் அண்ட் மோம் ஃபேஷன் ஷோ பார்க்குறேன். கிட்டத்தட்ட 17 பேர் இருந்ததாம். பட் ஆனால் நிறைய பேரால் கலந்துக்க முடியல. வந்திருந்தவங்க எல்லாருமே ரொம்ப க்யூட்டாக குட்டீஸ்க்கு ட்ரெஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க. பார்க்கவே அழகாக இருந்தது. பசங்களும் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணாங்க.
people. I never had to ask them anything extra. ஐ ஹோப் நீங்களும் என்னோட சேர்ந்து இந்த ஈவெண்ட் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் பற்றின ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.